Hello everyone, welcome to Dynamics Linguistic Hub. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய தேசிய இயக்கத்துல 10ஆம் வகுப்புல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதுல நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1925இல் ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா. இதுல சரியானதை தேர்ந்தெடுங்க. Okay, come on guys. ஓகே 1925இல் ஈவேரா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா. ஓகே ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாமா? 1925 தான் பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அது கரெக்ட் தான். ஏன்னா காஞ்சிபுரம் மாநாட்டுல பிராமணர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு கோரிக்கை எழுப்பும்போது அவங்க மறுத்துருவாங்க. அதனால அங்கிருந்து வெளியே வருவாரு. சுயமரியாதை அதிகாரப்பூர்வ செய்தால் நியூ இந்தியா கிடையாது, குடியரசு. ஓகேவா? குடியரசு தான் அவரோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். ஓகேவா? சோ அப்ப ஏ வந்து சரி, ஆறு தவறு. கிளியரா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் போயிருமா? ஆமா 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவிலுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதை இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தினார். பின்னர் தேவதாஸ் ஒழிப்பு சட்டமாக மாறிய மசோதா கொட்டு கட்டும் சடங்கு நடத்துவதற்கு சட்டத்தின் புறமானதை அறிவித்தது. கமான் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க அப்படியே. ஓகே பாத்திரலாமா? எஸ் 1930 இங்க பாருங்க, சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதை மசோதா அறிமுகப்படுத்தினார். சோ இது சரிதான். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே புக்ல தான் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதை மசோதா அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாருங்க, பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் மாறிய மசோதா இந்து கோயில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டுகளில் பொட்டு கட்டும் சடங்கு ஓகேவா நடத்துவது சட்டத்தின் புறமானதாகும் என அறிவித்தது. ஓகே, இதுவும் சரிதான். ஓகேவா? ரெண்டுமே சரி. ஓகே, அப்ப சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? பாருங்க, தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ஹாய் புவனேஸ்வரி. எஸ், வெல்கம். சரி, குட் மார்னிங். ஸ்ரீனிவாசன். ஓகே, குட் குட் புவனேஸ்வரி, வெரி குட். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள். ஓகேவா? ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்த்துக்கோமா? ஓகேவா? ஓகே, குட் மார்னிங் புவனேஸ்வரி, வெரி குட் மார்னிங். ஓகே, தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார்? கமான், கிளியரா தெரியுதா? பெண் சீர்திருத்தவாதி யார் அவங்களுக்கு ஆணிவராக இருந்தது? ஓகே, குட். மூவலூர் ராமமிர்தா. ஓகே, வெரி குட். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி. ஓகே, டாக்டர் இருந்தது மூவலூர் ராமமிர்தா தான் அவங்களுக்கு ஆணிவரா இருப்பாங்க. ஓகேவா? ஏதான் ஆன்சர். ஓகே, இதுல ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோம். தொழிலாளர் என்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் யார்? கமான்,
தொழிலாளர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? புவனேஸ்வரி என்னோட ஆடியோ என்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் யார்? எஸ், மாசிங்கரவாளர். ஓகே, வெரி குட். ஓகே, தொழிலாளர் என்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் வந்து மாசிங்கரவாளர் ஐயா அவர்கள். ஓகே, ஆன்சர் ஏதான். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது, தொடங்கப்பட்டது. ஓகே, தேங்க்யூ புவனேஸ்வரி. பின்னொற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? கமான். ஓகே, பார்த்துடலாமா? எஸ், 1893ல எந்த சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை. ஓகேவா? ஆன்சர் டி. இந்த 1893ல ஆதி திராவிட மகாஜன சபை எம்பி உருவாக்கினார். ஓகே ஓகே, பெரியாரோட செய்தித்தாள்களை இதழ்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துகிறார். குட் குட் புவனேஸ்வரி, வெரி குட். தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துகிறார். கமான். ஓகே, தெரியலாமா? பகுத்தறிவு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? விடுதலை எப்ப? குடியரசு எப்ப? புரட்சி எப்ப? ஓகே, திரும்பவும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடியரசு 1925. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ரிவோல்ட் இருக்கும். ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் புரட்சி வெடிக்கும். புரட்சிக்கு அப்புறம் 1933 புரட்சி. ஓகே, பகுத்தறிவு இருந்தனால விடுதலை கிடைச்சிருக்கு. பகுத்தறிவு 34, விடுதலை 1935. கிளியரா? ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது காலமுறை எப்படி வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கணும்? குடியரசு வந்திருக்கும். குடியரசு 1928. ஓகேவா? ஸோ அப்போ 3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 வந்துடும். அடுத்து என்ன வரும்? 1925க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1900 புரட்சி. ஓகேவா? 3, 4. ஓகேவா? ஆன்சர் பி. இது ஒரு கம்ப்ளீட் ஒரு டெஸ்ட் பேஜ் தான். ஓகேவா? குடியரசு வந்து 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 33, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. ஓகேவா? இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு. ஓகேவா? குட். குடியரசு 1925, புரட்சி 1933, பகுத்தறிவு 34, விடுதலை 35. ஓகே, கிளியர். அப்படியே ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட்டா கவரேஜ் கொடுத்துடலாம். ஓகேவா? ரெடியா? ஃபுல் கவரேஜ் இருக்கும். ஓகே ஓகே. எப்பொழுது தம்பிதான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது? கமான். குட் குட் புவனேஸ்வர், வெரி குட். தம்பிரான் வணக்கம் என்னும் புத்தகம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? குட். 1578 தான் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எப்பொழுது தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிட்டதுன்னா ஆன்சர் சி. ஓகே, 1578 வெளியிட்டிருக்காங்க. ஓ குட். நெக்ஸ்ட் பேருமா, அதான் 2 வருஷத்தை தவிர தம்பிரான் வணக்கம் பப்ளிஷிங் கோவா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, முழுமையான அச்சகம் சீகன் பால்துன் என்பவரால் எப்பொழுது எங்கே நிறுவப்பட்டது? When and where was the complete printing press established by Siegen Baldwin? Common question. Siegen Baldwin, yes, 1709 தரங்கம்பாடி. ஓகே, தரங்கம்பாடியில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? ஆன்சர் சி தான், 1709 தரங்கம்பாடி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கோமா. 1709 தான் முழுமையான அச்சகம் சீகன் பால்துன் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட். பனைமொழிகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை யார் பதிப்பித்தார்? ஓகேவா?
Come on. Sir. Yes, Sivasurya. Good morning. Very good morning. Yuvi, good morning. Okay, good. Good. Anu, very good. Come on. Okay. Uvesa. Okay. CV Damodaran. Okay. Good. Okay. Patalama. எஸ் சிவை தாமோதரன் தான் ஓஎஸ் அவர்கள் பதிப்பித்திருக்காங்க. ஓகேவா? பட் இதுல வந்து பனைமொழியில் கையால் எழுந்து பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிவை தாமோதரனார். ஓகேவா? தமிழ்ல ஓஎஸ் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பனைமொழிகளை வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டுமே போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஏ அண்ட் பி கரெக்ட் தான். இது தமிழ் புத்தகத்துல இருக்கும். ஓகே, போத் ஆர் கரெக்ட். ஓகே, இஸ் கிளியரா? சிவை தாமோதரன் ஓஎஸ் எஸ் சிவசூர்யா. வெரி குட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோமா? தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் யார்? Who was the student of Tamil scholar Meenakshi Sundaranar? Come on. Yes, good. Good evening. Bhuvaneshwari, okay, very good. Sivasurya, very good. Okay. Yes. Arvind, very good. Welcome. Okay. தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரம் மாறுவார் யாரு? ஓஎஸ் அவர்கள். ஓகேவா? ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் போயிருமா? தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பு இல்லாதவை என்னும் கோட்பாட்டை யார் உருவாக்கினார்? ஆன்சர் பண்ணுங்க யார்? எஸ், குட் குட் குட். ஓகே, யுவி. ஓகே, எஸ். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பில்லாத என் கோட்பாட்டை உருவாக்கினவர் யார்? எஸ், ஓகே, புவனேஸ்வரி. ஓகே, வெரி குட் புவனேஸ்வரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்டபிள்யூ எலிஸ் தான் சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்த. ஓகேவா? ஆன்சர் பி. ஓகேவா? தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பில்லாதவை கோட்பாட்டை உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்டபிள்யூ எலிஸ் தான். ஓகேவா? அரவிந்த், யுவி எல்லாரும் நோட் அவுட் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? ஓகேவா? கிளியரா? கால்டுவெல் இல்லப்பா, கால்டுவெல் வந்து வேற சொல்லியிருப்பாரு. ஓகேவா? எலிஸ் தான் இந்த சொல்லியிருக்காங்க. நோட்டா? ஓகே, சிவசூர்யா, வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போயிருவா? எஃப்டபிள்யூ எலிஸ் புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை எப்போது நிறுவினார்? ஓகேவா? கமான். தேங்க்யூ அரவிந்த். எஃப்டபிள்யூ எலிஸ் புனித சார்ஜ் கோட்டையில கல்லூரியினை எப்பொழுது நிறுவினார்? கமான். எஸ், குட் 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 அரவிந்த், வெல்கம். சிவசூர்யா, ஜென்சி கரெக்ட். ஜென்சி, வெரி குட். 1816, வெரி குட். ஓகே, புவனேஸ்வரி, கமான் கைஸ். யுவி, புக்கில் லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, பார்த்துடலாமா? எஃப்டபிள்யூஎல்ஸ் புனித சார்ஜ் கோட்டையில் பார்த்தீங்கன்னா கல்லூரியின் எப்போ நிறுவினார்னா 1816 தான் நிறுவியிருப்பார். ஓகேவா? ஆன்சர் சீப்பா. 1816 புனித சார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய எஃப்டபிள்யூஎல்ஸ் அப்படின்னு இருக்கும். தெளிவா? எஸ், கிளியரா? புவனேஸ்வரி, கிளியரா? ஓகே, வெரி குட் கைஸ். வி கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வருமா? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை யார் எப்பொழுது வெளியிட்டார்? கமன். எஸ், குட். ராபர்ட் கால்டுவெல், வெரி குட். நைஸ். இது கம்ப்ளீட்டா டெஸ்ட் பேட்ச் தான் போகும். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு டெக்ஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இது. ஓகேவா? கிளியரா? இந்த மெத்தடாலஜி ஓகே தானே? ஏன்னா உங்க டைம் சேவ் ஆகும். நீங்க போய் அடுத்து படிக்கணும். ஓகேவா? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் எனும் நூலை யார் எழுதினார்? ராபர்ட் கால்டுவெல் 1856. ஓகேவா? எஸ், கிளியரா? நெக்ஸ்ட் போயிருவோமா? ஓகே, குட். கணவன் மணியம் என் நாடக நூலை இயற்றியவர் யார்? கமான்.
மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார்? வெரி குட், வெரி குட். ஓகே, எஸ், 1891. வெரி குட், வெரி குட். ஓகேவா, சூப்பர். மனோன்மணியம் நாடக நூலை இயற்றியவர் யாருன்னா பி. சுந்தரனார். ஓகேவா, நெக்ஸ்ட் பேருமா. தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் யார்? தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் யார்? கமான். அப்புறம் ஓகே, 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 ஓகே. கமான், தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் யார்? புவனேஸ்வரி. ஓகே, இவி. எஸ், அபரகாம் பண்டிதர் தான் தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர். ஓகேவா, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார்? பௌத்த மதம் இருக்கு இல்லையா, குட் புக், அபரகாம் பண்டிதர். ஓகே, எஸ், பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யார்? ஓகேவா, எஸ், எம். சிங்காரவலரையா தான் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி. ஓகேவா, பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன? பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் என்ன? கமா, குட் ஈவினிங் அரவிந்த், வெரி குட். ஓகே, இல்லம்மா, பௌத்தத்திற்கு வந்து ஃபர்ஸ்ட் தொடக்க கால முன்னோடி வந்து சிங்காரவேலர் இருப்பாங்க. நீங்க இயர்ஸ் கணக்கு எடுத்து பார்க்கும் போதே கொஞ்சம் உங்களுக்கு யார் சீனியர்ன்றது தெரியும். ஓகேவா, ஐடி தாஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஓகேவா, ஓகே, சரி, ஓகே. பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. ஓகேவா, ஆன்சர் பீமா. இந்த ஸ்பீடு ஓகேவா? பரிதிமார் இந்த ஸ்பீடு ஓகேவா? உங்களுக்கு கம்ஃபர்டபுல்லா இருக்கா? சலச்சலன்னு போய்கிட்டே இருக்கனா? கைஸ், ஓகே, ஓகே. இந்த ஸ்பீடு ஓகே தானே? பரிதிமார் கலைஞர் வந்து சரியான நூற்றுகள் தெரிந்தது. ஓகே. கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றினார். தமிழ் மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற முதன்மையில் வாதிட்டு ஒருவர் 33 வயதில் ஏற்றினார். தஞ்சாவூரில் பிறந்தாரா? கமான், ஓகே, ஓகே. ஓகே, போயிடலாமா? அவர் எங்க பிறந்தாருன்னா, ஓகே, தஞ்சாவூர் கிடையாது. ஓகேவா, அதான் மெயின். ஓகே, அவரு எங்க பிறந்தார்? மதுரை. சொன்ன மாதிரி அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றிருப்பாரு. செம்மொழியை அங்கீகரிக்க வேண்டும் சொல்லியிருப்பாரு. வட்டார மொழியை சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அவர் தன்னோட 33வது வயதுல இயற்கை எதிர்ப்பார். ஓகேவா, ஸோ அப்ப 1, 2, 3 கரெக்ட். ஓகேவா, பி மட்டும். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் பேருமா. பரிமார்க்க தமிழுக்கு அறிமுகம் செய்த டேஸ் வரிசையில் வடிவம் எது? ஓகே, குட். Which dash line verses from introduced to Tamil by பரிதிமார் கலைஞர்? குட், ஓகே, 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 வெரி குட். 14 வரிசையில். ஓகே, அவரோடது இதுதான் ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்த்துருவோமா. மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன? வாட் வாஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் மறைமலை அடிகள்? குட் மார்னிங் லலிதா, குட் மார்னிங் அரவிந்த், குட் மார்னிங், குட் மார்னிங் guys.
ஓகே, வேதாச்சலம். சூப்பர். ஓகே. எஸ், டி. வெரி குட், வெரி குட் புவனேஸ்வரி. குயிக் அப்படியே ஆன்சர் பண்ணிருக்கோம். ஓகே. மறைமலடியில் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வேதாச்சலம். ஆன்சர் பி தான். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பேருமா? தமிழ் மொழிகள் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? Who is called the father of Tamil linguistic purism? Come on. தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை யார்? எஸ், குட் குட் குட். மறைமலடிகளோட ஓகே, வெரி குட் குட். தமிழ் மொழி தூய்மையின் தந்தை வேதாச்சலம் அவரோட. ஓகேவா? மறைமலடிகள் தான் வேதாச்சலம். ஆன்சர் பி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். மறைமலடிகள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அவர் பட்டினப்பாளையம் நிலைப்பாட்டு ஆகியவற்றுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார். இளைஞராக இருந்தபோது சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தார். பி. சுந்தர்நாத், சோமசுந்தர் நாயக்கர் ஆகியோர் அவரது வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தினர். அவரது மகள் பெயர் நீலாம்பிகை. கரெக்டா? எஸ், கமான். ஓகே. கமான் கைஸ், எல்லாமே கரெக்டா? புவனேஸ்வரி வெரி குட். ஓகே. அவரது மகள் பேர் நீலாம்பிகையா? ஓகே 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 அரவிந்த், குட். எஸ் எஸ், குட் லலிதா. கைஸ், இது என்னோட இங்கிலீஷ் இந்த ஸ்கிரீன்ல இங்கிலீஷ் கிளியரா தெரியுதா? ஓகே, ஆல் ஆர் கரெக்ட். சூப்பர் சிவா. கைஸ், குயிக்கா அப்படியே முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகே, டெஸ்ட்டுக்கு. ஓகே, ஆல் ஆர் கரெக்ட். 1 2 3 எல்லாமே எஸ், இதுவும் சரிதான். அவர் பட்டினப்பாளையம் நிலைப்பாட்டுக்கு அவர் இளைஞராக இருக்கும்போது சித்தாந்த தீபிகா அப்படின்றதுல வந்து பத்திரிகையில படிப்பு இருந்திருப்பாரு. அவரோட ஆசிரியர் பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர் அவர் வாழ்க்கையில் முக்கியம் சொன்னாங்க. அவங்களோட மகள் பேர் வந்து நீலாம்பிகை. எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பேருமா? மறைமலடிகள் தன்னுடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகை டேஸ் என பெயர் மாற்றம் செய்தார். மறைமலடிகள் renamed his journal ஞானசாகரம் as. ஓகே, தேங்க்யூ ஜெப்சி. எஸ், குட் குட், சூப்பர். மறைமலடிகள் தன்னுடைய ஞானசாகரம் என்னும் பத்திரிகையை வந்து எப்படி பேர் செஞ்சிருப்பார்? அறிவு கடல். ஓகேவா? ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பேருமா? மறைமலடிகள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஓகே, கமன். மறைமலடிகள் சமரச சன்மார்க்க சங்கம் பின்னர் பொதுநிலை கழகம் என்று பெயரிடப்பட்டது. எஸ், அவருடைய சன்மார்க்க சங்கம். ஓகே, ஜூம் பண்ண வைக்கணும். அவர் தமிழ் சமூகத்தில் இந்தி, சமஸ்கிருத, பிராமண மலாயத்தை விமர்சித்தார். மறைமலடிகளின் மகள் நீலாம்பிகை தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தார். மறைமலடிகள் தமிழ் மொழியில் வடமொழி சொற்களை அதிக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கமான். எஸ் எஸ் சிவி, குட். தமிழ். ஓகே ஓகே, குட் 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 அரவிந்த், சூப்பர் கைஸ். எஸ், குட். அவர் வந்து பாத்தீங்கன்னா மறைமலடிகள் வந்து தமிழ் மொழியில வடமொழி சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்றதான் சொல்லியிருப்பாரு. இது மட்டும்தான் தவறு, மற்ற எல்லாமே சரிதான். ஓகேவா? அவரோட சமரச சன்மார்க்க பின்னர் வந்து பொதுநிலை கழகம் பேர் மாற்றுவாங்க. பிராமண மலாதியை விமர்சிப்பாரு. அவங்க மகள் மீளாமை வந்து தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்திருப்பாங்க. இது எல்லாமே சரிதான். ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா 1 2 3 மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பேருமா? மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கமன். மதராஸ் பிராமண அல்லாதோர் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கமன் நைஸ், சூப்பர், வெரி குட். ஐயனம் வந்து தெளிவா லைன் பை லைனா படிச்சிருக்கீங்க. ஓகே, வெரி குட் நைஸ். எஸ், குட். பார்த்தலாமா புவனேஸ்வரி? கமன் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அப்படியே குட் குட் கைஸ்.
1909 பிராமண அல்லாத மாணவர்களுக்காக என்னது மதராஸ் பிராமணன் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. ஓகே, 1909 கிளியரா. சோ மதராஸ் பிராமண அல்லாதோர் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1909. விச் இயர் மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் ஃபார்ம்டு? யாருக்காக? பிராமணன் அல்லாத மாணவர்களுக்காக. நெக்ஸ்ட் பேருமா, மதராஸ் திராவிடர் சங்கம் என்னும் அமைப்பை யார் எப்போது உருவாக்கினார்? மதராஸ் திராவிடர் சங்கம். ஓகேவா, கமான். நீங்க இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி. ஓகே, படிச்சதோ ஒரு ரீகாலா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம் டக்குன்னு. ஓகேவா, எஸ், குட். டி பிரகாஷ். ஓகே ஓகே ஓகே, கமான். மதராஸ் திராவிடர் சங்கம் அமைப்பை யார் எப்போது உருவாக்கினார்னா டாக்டர் சி நடேசனார் 1912. கிளியரா? எஸ், கிளியரா? ஓகே ஓகே, ரைட் ஹேண்ட். ஓகே, டாக்டர் சி நடேசனார் ஜூலை 1916 திருவல்லிக்கணியில் டேஸ் என்ற பெயரில் ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். கமான், திருவல்லிக்கணியில என்ன பண்ணிருப்பாரு? கமான், குட் ஈவினிங், குட். ஓகே, கமான் கைஸ், அப்படி குயிக்கா வாங்க போவோம் டெஸ்ட். ஓகே, புவனேஸ்வரி. ஓகே, எஸ் எஸ், குட். டாக்டர் சி நடேசனார் ஜூலை 1916 திருவல்லிக்கணியில வந்து திராவிடர் இல்லம், ஓகேவா, அப்படின்றத நிறுவி இருப்பாரு. ஓகேவா, யாருக்காக அப்படின்னா நடேசனார் தங்கும் வசதி இல்லாதவங்களுக்கு, பிராமணர் அல்லாத மாணவர்கள், எல்லாருமே பிராமணர் அல்லாத மாணவர்கள். ஓகேவா, திராவிடர் 1916. நெக்ஸ்ட் பார்த்துருவோம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் குறித்து கீழ்கண்டபோது சரியான என்று தேர்ந்தது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பத்தி. ஓகே, எஸ், திராவிடர் இல்லம். ஓகே, 1916 நவம்பர் 20 அன்று டாக்டர் சி நடேசனார், பி டி தியாகராயர், டி எம் நாயர், அலமலம் தாயாரம் உருவாக்க முடிந்தனர். கரெக்டா? எஸ் சிவா, குட் மார்னிங். ஓகே, எஸ் எஸ், கரெக்ட். இட் வாஸ் ஸ்டார்டட் பிஃபோர் தி எலெக்ஷன். 1916 டிசம்பரில் விக்டோரியா பூதரணியில் நடைபெற்ற கூட்டத்தில் பிராமணம் அல்லாதவர்க்கே வெளியிடப்பட்டது. தமிழ்ல திராவிட, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா இந்த பத்திரிகைகள் வெளியிட்டாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உருவாக்கப்பட்டதா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, கமான். காங்கிரஸ். ஓகே, குட் லலிதா, வெரி குட். ஓகே, இது வந்து என்னன்னா சட்டமன்ற தேர்தல் பிறகு கிடையாது, முன்னாடியே வந்திருக்கும். ஓகேவா, இது மட்டும்தான் தவறு. ஸோ ஆன்சர் வந்து பி 1 2 3 2. இது கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். இது தமிழ்ல திராவிடன் இருக்கும், ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் இருக்கும், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகான் இருக்கும். ஓகேவா, கிளியர் தான் கைஸ். நெக்ஸ்ட் பேருமா, நீதி கட்சி 1920-37 சென்னை மாகாண அரசியல் நிகழ்வு குறித்து சரியான தேர்ந்தெடுக்கிறோம். மாண்டவி சென்ஸ்கோர் சீர்திருத்தம் அடிப்படையில் மாகாணங்களை முதல் தேர்தல் எப்போ நடைபெற்றது? 1920. கமான், எஸ், பிஃபோர் செலெக்ஷன். குட், 1920 நம்பர். ஓகே, வெரி குட், குட் கைஸ். நீதி கட்சி தேர்தல் வெற்றி பெற்று இந்தியாவின் முதலமைச்சரவை சென்னையில் அமைத்தது. கரெக்டா? ஏ சுப்ராயன் சென்னை மாவட்டத்தின் முதலமைச்சர் ஆனார். 1937 தேர்தலில் நீதி கட்சி இந்திய தேசிய காங்கிரஸை தூக்கி எடுத்தது. கமான், சுப்பராயல். எஸ், குட். எஸ், குட் லலிதா, வெரி குட். புவனேஸ்வரி, கமான் கைஸ். ஓகே, எஸ், 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெறும். ஓகே, கிளியரா? எஸ், மாண்டவி சென்ஸ்கோர் தான் 1920 தான் முதல் தேர்தல் நடைபெற்றது. கிளியரா? ஏன்னா நம்ம 21 தான் பெண்களுக்கு நீதி கட்சி தான் இது கொடுத்துருக்கோம். இந்தியா முதலமைச்சர் அமைக்கும்
ஏ சுப்பராயலு தான் யார் இருப்பா, சுயராஜ் கட்சி தான் வெற்றி பெறும். ஆனா அவங்க சப்போர்ட் பண்ணி இவங்களை இது பண்ண பணக்கால அமைச்சரவை அமைப்பாங்க. 37 வந்து நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையும். ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ் தான் ஜெயிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தவறு. கிளியரா? ஸோ 1, 2, 3 மட்டும்தான். நெக்ஸ்ட் பேருமா? எந்த கட்சி எப்பொழுது முதன்முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரிக்கிறது? கமான். எஸ், குட் 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 கைஸ். எஸ் எஸ் கரெக்ட். எந்த கட்சி எப்பொழுது முதன்முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது? கமான், இதை ஆன்சர் பண்ணுங்க. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. எஸ், புவனேஸ்வரி. கமான். லலிதா, வெரி குட். ஓகே, 1921. ஏன்னா இது நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின், திரும்ப ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? எந்த கட்சி எப்பொழுது முதன்முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்ததுன்னா நீதி கட்சி தான். 1921 இது கொடுத்திருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் பேருமா? இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார், எப்பொழுது பதவியேற்றார்? குட் சிவா. கைஸ், இந்த கொஸ்டின்ல எதாவது மிஸ் ஆகுதுன்னு கவனிச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார், எப்பொழுது பதவியேற்றார்? ஓகே, குட் டிவி. எஸ், குட் கைஸ். ஓகே, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் 1926 தான் வந்து பதவியேற்பாங்க. ஓகேவா? ஓகே. எஸ், யா. அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் 2 வகுப்பாரி அரசாணைகள் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டன? 2 வகுப்பாரி அரசாணைகள் அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் 2 வகுப்பாரி அரசாணைகள் எப்போது இயற்றப்பட்டன? வகுப்புவாரி அரசாணையம். ஓகே, காங்கிரஸ். குட் குட் சிவா. 21 and 22. ஓகேவா? 21, 22. 1921 செப்டம்பர் 16, ஆகஸ்ட் 15. ஓகேவா? ஆகஸ்ட் 15 வகுப்பாரியானது, 21 செப்டம்பர் 16, 22 ஆகஸ்ட் 15. ஓகே, ஆன்சர் ஏமா. நெக்ஸ்ட் பேருமா? பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி எப்பொழுது அமைத்தது? பணியாளர் தேர்வு வாரியம் எப்போது நீதி கட்சி அமைத்தது? வெரி குட், வெரி குட். எஸ், கமான். பிக். லலிதா, அரவிந்த், புவனேஸ்வரி, கான். எஸ், 1924 தான் பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்சிருக்காங்க. ஓகேவா? நீதி கட்சி. நீதி கட்சி எப்பொழுது இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது? இந்து சமய அறநிலை சட்டத்தை எப்பொழுது இயற்றியது? ஓகே, ஆந்திரா யூனிவர்சிட்டி. எஸ், 1926 அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கும். ஹிந்து ரிலிஜியஸ் என்டோர்ஸ்மெண்ட் ஆக்ட் எப்ப? எஸ், பணியாளர் தேர்வு வாரியம். ஓகே, இந்து சமய இது வந்து பார்த்தீங்கன்னா 1926. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இது ஆன்சர் பண்ணுங்க. சுயமரியாதை இயக்கம் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. பகுத்தறிவு சுயமரியாதை அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமை என அது பிரகடனம் செய்தது. சுய ஆட்சியரும் பகுத்தறிவு சுயமரியாதை முக்கியமானவை என அது வெளியிட்டது. பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையும் முக்கிய காரணம் என அது கூறியது. அனைவருக்கும் கட்டாய தொடக்க மேற்கொண்டது. சீர்திருத்தத்திலும் சுயமருத்துவம் அதை ஆதரித்தது. ஓகே ஓகே, எல்லாமே ஆல் கரெக்ட். ஓகே ஜென்சி, வெரி குட். புவனேஸ்வரி, கமான். லலிதா, அரவிந்த். எஸ், எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, ஆல் அவ்வளோ கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
சுயமரியாதை இயக்க சொற்பொழிவில் மையப்பொருளாக இருந்தது எது? சுயமரியாதை இயக்க சொற்பொழிவுகளின் மையப்பொருளாக இருந்தது என? வாட் வாஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்பீச்சஸ்? குட். ஓகே, கமான் கைஸ். அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. சுயமரியாதை சுயமொழி மையப்பொருளாக இருந்தது இனம், கேஸ்ட். ஓகேவா? எஸ், கிளியர்? சுயமரியாதை இயக்கம் குறித்து கீழ்கொண்டு சரியாக தேர்ந்தெடு. சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டும் அல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காக போராடியது. இஸ்லாமின் சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கோட்பாடுகளை அது பாராட்டியது. முஸ்லிம் பெண்கள் பரதானிவது போன்ற சில பழக்கங்களை பெரியார் விமர்சனம் செய்தார். துருக்கியின் முஸ்தபா கமால் பாஷா மற்றும் ஆப்கானிஸ்தானின் அமானுல்லா ஆகியோரின் சீர்திருத்த முயற்சிகளை பெரியார் பாராட்டினார். பெரியார் முஸ்லிம்கள் முழுமையாக மதச்சார்பினை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். கரெக்டா? ஓகே, கமான். கமான் ஜிப்சி, லலித், புவனேஸ்வரி, அரவிந்த், கமான் கைஸ். சிவா கைஸ், நான் ஸ்பீடா போறேன்னா ஓகேவா இருக்கா? சிவா, சிவசூர்யா, கமான் கைஸ். இப்படி ஆன்சர் பண்ணுங்க அப்படி குயிக்கா. கிளியரா புரியுதா? 1 2 3 4 கரெக்ட். ஓகே, எஸ், இது எல்லாமே கரெக்ட் தான். பெரியார் முஸ்லிம்கள் முழுமையா மதச்சடங்களை மட்டும் பின்பற்ற, இது மட்டும்தான் தவறு. ஓகேவா? ஓகேவா? மற்றபடி அவர் முஸ்தபா கமால் பாஷ்பாவும் சரி, ஆப்கானிஸ்தான் சேர்ந்த அமானுல்லா இவர்களும் முயற்சிகளை பாராட்டுவார். பரதானியரை விமர்சனம் செய்வாரு. சமத்துவம், சகோதரத்துவத்தை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ 1 2 3 4 மட்டும் தான் கரெக்ட். அப்படி இது பொறுத்துக. பெரியாரின் பத்திரிகைகள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. கமான். ஓகே, தேங்க்யூ. பெரியாரின் பத்திரிகைகள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்துக. கமான் ரைஸ். குடியரசு எப்ப, புரட்சி எப்ப, பகுத்தறிவு, விடுதலை. கமான் சி. ஓகே, ஓகேவா? பார்த்துடலாமா? குடியரசு நமக்கு 1925 தெரியும். புரட்சி பாத்தீங்கன்னா எப்போ வந்திருக்கோம்? 1900. கமான் கைஸ், அப்படியே டைப் பண்ணுங்க. ஒன் 3 2 4. ஓகே, உண்மை ரோட். ஓகே, குடியரசு 1925, புரட்சி 1933 வரும். ஓகேவா? 1925 பகுத்தறிவு. நம்ம பகுத்தறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். பகுத்தறிவு இதுல கிடைக்கும் 34. ஓகேவா? சாரி, நான் இங்க ஏர் தப்பாளிட்டேன். ஓகே, விடுதலை 35. ஓகேவா? கலெக்ட். ஓகே, நான் இது தப்பாளிட்டேன். ஓகேவா? 1934 போட்டுருக்கோம். இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா. ஓகேவா? எஸ், கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போயிருமா? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? கமான். எஸ், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிபப்ளிகா. ஓகே. What was the official newspaper of self-respect movement? Okay. விடுதலை. ஓகே, செல்சி. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு தான். ஓகே, விடுதலை கிடையாது. செல்சி நோட்டு படிக்கும். ஓகே, ஆன்சர் பி தான். ஃபர்ஸ்ட் இதான் ஆரம்பம். 1925 தான் குடியரசு வரும். புரட்சி 33 வரும். பகுத்தறிவு 34. அப்புறம் தான் விடுதலை 35. கிளியரா? எஸ், கிளியர் தான். ரிவோல்ட் தான் 1928. ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகே ஓகே. பெரியார் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியான முறையில் தெரிந்தது. பெரியார் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். சோவியத் ரஷ்யா, ஐரோப்பா பயணங்கள் அவரை சமதர்ம சோசியலிச கருத்துகளின் பால் ஈர்த்தன. பௌத்த சமய முன்னோடிகளின் சிங்காரமாக அவர் நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். 1954 புத்தரோட 2500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார். பெரியார் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளவில்லை. யூரோப் டூரிஸ். கமான் கைஸ். ஓகே. மேபி நான் இதில் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இது ஆளார் கரெக்டு தான். சித்திரபுத்திரன்ற பேரில் தான் வந்து அவர் கட்டுரை எழுதியிருப்பாரு. ஸோ சோவியத் ரஷ்யா, ஐரோப்பா பயணங்களை மேற்கொள்வாரு. சிங்காரவர் நெருக்கமான உறவு வச்சுக்குவாரு. 1954 2000 பர்மால போய் நடந்துக்கிறோம். ஓகேவா? புத்தரோட பிறந்த நாள்ல கலந்துக்கிறாரு. இது மட்டும்தான் தவறு. ஓகே. ஸோ 1 2 3 4. ஓகே. நெக்ஸ்ட் போமா? கமான், இதை ஆன்சர் பண்ணுங்க. எஸ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1954 புத்தரின் 2500 பிறந்த நாள்ல எங்கே எப்படி இருப்பாரு? கமான் இவி. ஓகே. புவனேஸ்வரி, அரவிந்த், கமான் ரைஸ் அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. லலிதா, கமான் என்னாச்சு அப்படியே ஆன்சர் பண்றது ஹோல்டா அப்படின்னு இருந்துச்சு. ஓகே. குயிக்காப்பா. ஓகே. அவர் 1954 பர்மாவுக்கு தான் போயிருப்பார், நேபாள் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆன்சர் வந்து பி தான், பர்மா தான். அவரு ஓகே. குட் சிவா, வெரி குட். பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு என் நூலை பெரியார் தமிழில் எப்பொழுது பதிப்பித்தார்? When did பெரியார் publish the Tamil edition of P.R. Ambedkar Annihilation of Caste? Come on. இல்ல டென்டேட்டிவா இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரிஜினல் கீ வந்து பர்மால இருக்கும். ஓகேவா? பி.ஆர். அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் என் நூலை பெரியார் எப்பொழுது தமிழில் பதிப்பித்தார்? Come on. Good evening. Pono, Bhuvaneshwari, Jensi. Come on, Miss Arvind. Okay. பேர் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு அப்படின்ற நூலை வந்து எப்போது தமிழ்ல பதிச்சிருப்பாங்க? 1936 கழிச்சிருப்பாரு. ஓகேவா? ஆன்சர் சி. பெரியார் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1937 ராஜாஜி தலைமையிலான அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்படுவதை எதிர்த்து பெரியார் மக்களை நடத்தினார். இந்த போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குலக்கல்வி முறை பெரியாரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. 94 வயதில் இயற்கை எழுதினார். ஓகேவா? கமான். அவர் சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? காங்கிரஸ். அரவிந்தன். ஓகே. ஓகேவா? எஸ், இது எல்லாமே கரெக்ட் தான். அவர் இந்திய வந்து கட்டாயமாக்குறதை எதிர்ச்சாரு. பெரியார் அதுக்காக கைது செய்யப்படுவாரு. சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. குலக்கல்வி முறை தந்தையின் தொழிலை ஃபாலோ பண்ணுறத எதிர்ப்பாரு. 94 வயசு வரையும் உயிரோட இருந்திருப்பாரு. ஓகேவா? 94 வயதுல ஒரு இயற்கை எதிர்ப்பாரு. பெரியார் திட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆளா கரெக்ட். ஓகேவா? இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனை கையாளுக அகில இந்திய பெண்கள் மாநாட்டை எப்போது நிறுவியது? கமா சொல்றாங்க.
சாரி கைஸ். ஓகே. இந்திய பெண்கள் சங்கம் பெண்களுக்கு கையாளர் அகில இந்திய பெண்கள் மாநாட்டை எப்பொழுது நிறுவியது? கமான். எஸ். 1927. பஃபர்லாம் நான் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. 1927. ஓகே. குட் கைஸ். ஆன்சர் இதான். நெக்ஸ்ட் போயிடுவோம். எப்பொழுது நிதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என புதிய பெயருக்கு மாற்றப்பட்டது? கமான். ஓகே. ஓகே. கமான் கைஸ். Come on, yes. The resolution. Okay. 7 conference. Good chips. எப்பொழுது நிதி கட்சி சுயமரியாதை திராவிடர் கழகம் 1944 சேலம் மாநாட்டில் தான் நடக்கும். ஓகேவா? பெரியார்ன்ற பட்டமும் அந்த டைம்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எஸ். ஏழை செமினருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்துருவோம். பெண் ஏன் அடிமையானால் என் நூலின் ஆசிரியர் யார்? பெண் ஏன் அடிமையானால்? ஓகேவா? எஸ், பெரியார். ஓகே. குட். எஸ், டாக்டர் தர்மமான். குட். பெண் ஏன் அடிமையானால் என் நூலின் ஆசிரியர் பெரியார் அவர்கள். ஓகேவா? பெண்களின் மோசமான நிலை குறித்து பெரியார் கொடுக்க தொடங்கியது எந்த சுயமரியாதை மாநாட்டில்? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? ஒரு எல்லாமே இருக்கும். எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்? பெண்களின் மோசமான நிலை குறித்து பெரியார் கொடுக்க தொடங்கியது எந்த சுயமரியாதை மாநாட்டில் கொடுத்திருப்பார்? எஸ், குட். வெரி குட். இபி செங்கல்பட்டு. குட். ஓகே. எஸ். 1929 தான் அந்த குரல் கொடுப்பாரு செங்கல்பட்டு மாநாட்டில். எஸ். பெண்களின் மோசமான நிலை குறித்து எந்த சுயமரியாதை மாநாட்டில் கொடுத்திருப்பாரு? 1929. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோமா. தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? கமான். தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஓகே. குட். வாரிசு உரிமை சீர்திருத்தம் அப்படிங்க. ஓகே. 1989. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோமா. இரட்டைமலை சீனிவாசன் எப்போது மற்றும் எங்கே பிறந்தார்? கமான். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் எங்கே பிறந்தார்? எப்போது? ஓகே. குட் லலிதா. கமான், ஆன்சர் பண்ணுங்க. சிவா, அரவிந்த். நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போடுறாலும் மேபி இதா இருக்கலாம். பட் ஓகே. ஒரு காஞ்சிபுரம். ஓகேவா? 1889 காஞ்சிபுரத்துல தான் பிறந்திருக்காரு. ஓகேவா? தாத்தா நாளைக்கு வரும். ஓகே. அப்படி இந்த ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் சுயசரிதை எப்பொழுது ஏற்றப்பட்டார்? கமன் குயிக்கா. ஓகே. லலிதா புவனேஸ்வரி. கமன். காங்கிரஸ். அப்படியே குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் விருதுகள் நூல்கள் எப்படின்னு சொல்லுங்க. ராவ் சாஹிப் எப்ப? எஸ், ராவ் சாஹிப் 1926. கரெக்ட். ஓகேவா? ராவ் பகதூர் அப்படின்றது எப்போ கொடுத்துருப்பாங்க? 1930. திவான் பகதூர் பார்த்தீங்கன்னா 36. சுயசரிதை 39. அவரோட சுயசரிதை தான் என்ன? ஜிவிய சரிதா சுருக்கம். ஓகேவா? எஸ், கிளியர். எஸ். 1 2 3 4 தான். ஜென்சி 1 2 3 4 தான். குட். வெரி குட். எஸ், குட். குட் கைஸ். இதுல ஆல் ஆர் கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் போயிருமா. இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை நூல் என்ன மற்றும் அது எப்போது வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களோட சுயசரிதை நூல் என்ன, அது எப்போது வெளியிடப்பட்டது? கமான். சுயசரிதை சுருக்கம். ஓகே.
ஜிவிஎஸ் அறிந்த சுருக்கம் 1939. ஓகேவா? ஆன்சர் டி. எஸ், அதுதான் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் சுயசரிதை நூல். இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபையின் அமைப்பை எப்போது உருவாக்கினார்? ஆதி திராவிட மகாஜன சபை எப்போது உருவாக்கப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஆதி திராவிட மகாஜன சபை எனும் அமைப்பை எப்போது உருவாக்கினார்? 1893. ஓகேவா? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார்? ஓகே சார், குட் சார், குட் குட். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேல எம்.சி. ராஜா அவர்கள். ஓகேவா? மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஓகேவா? அடுத்து பாருங்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் எப்போது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார்? மயிலை சின்னத்தம்பி ராஜா அவர்கள் எப்பொழுது அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார்? ஆன்சர் பண்ணுங்க. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். ஓகேவா? எப்போ உருவாக்குறாரு? அதை 1928. ஓகேவா? ஆன்சர் சீபா. குட் குட் லலிதா. நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? மயிலை சின்னத்தம்பி ராஜா குறித்து சரியான கூட்டத்தை தேர்ந்தெடுக்கமா? இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். குயிக்கா. அவர் ஆதி திராவிடர், ஆதி அந்தரர் இந்த சொற்களை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தாரா? தொடக்கத்தில் தனி தேர்தல் தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தினாரா? தன் நிலைப்பாட்டை மாற்றி தொகுதி முறையை ஆதரித்தாரா? பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் எழுதிய ஆசிரியராகவும் பணியாற்றினார். எஸ். ஓகே. சிவா, கமான் கைஸ், அப்படியே ஆன்சர் பண்ணுது. குட், ஆல் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஓகேவா? அவர் ஆதி திராவிடர், ஆதி அந்திரர் என்னும் சொற்களை பயன்படுத்துவார் பரிந்துரைத்தார். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன். ஓகேவா? லலிதா உங்களுக்கு தெரிஞ்சா 1918. ஓகேவா? ஓகே. சென்னையிலே உருவாகும். இங்கிட்ட மதுரையில கார்மல் தொழிலாளர் ஜோசப் வந்து இது பண்ணியிருப்பார். ஓகே. நெக்ஸ்ட், அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எப்போது எங்கே நடைபெற்றது? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எப்போது மற்றும் எங்கே நடைபெற்றது? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு. ஓகே. எஸ், குட், வெரி குட் சிவா. 1920 அக்டோபர் 21 பம்பாயில் நடைபெற்றது. ஓகேவா? பம்பாயில். ஓகே. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? கமான். சென்னை மாகாணத்துல. ஓகேவா? எஸ், குட் முத்து, வெரி குட். ஓகே. சிங்காரவேலர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமே.
சிங்காரவேலர் முதலாக மே தின விழாவுக்கு ஏற்பாடு எப்போது செய்தார்? மே தின விழா ஏற்பாடு எப்போது செய்தார்? When did Singapore first organize the May Day celebration? Good, Ambika, very good. அவையா ஆல்மோஸ்ட் நான் க்ளோஸ் முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க வீட்டில். ஓகேவா? ஓகே. இப்ப 1923 ஓகேவா? 1923 தான் மே தின விழாவை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக சிங்காரவேலர் வெளியிட்ட பத்திரிகை எது? ஓகே, சிங்காரவேலர் வெளியிட்ட பத்திரிகை எது? எஸ், குட் குட் அம்பிகா, வெரி குட் குட் ஸ்டார். தொழிலாளர். ஓகே, இது எல்லாமே இதெல்லாம் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பட் அந்த லைனப்ல இது குரு 4. ஓகேவா? தமிழ் இசை வரலாற்றை முறையாக ஐந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டு உருவாக்கம் செய்தவர் யார்? ஓகே, கமான். பழந்தமிழர் இசை முறையை மீட்டு உருவாக்கம் செய்தவர் யார்? கமான். வெரி குட், வெரி குட் கைஸ். அப்ரகாம் பண்டிதர். ஓகேவா? அப்ரகாம் பண்டிதர் தான் தமிழ் இசை குறித்து நூல்களையும் வெளியிடுவார், மீட்டு உருவாக்கம் செய்தவர். அப்ரகாம் பண்டிதர் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை எப்போது ஏற்படுத்தினார்? அப்ரகாம் பண்டிதர் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை எப்போது ஏற்படுத்தினார்? குட் ஜின்சி. ஓகே, வெரி குட் அம்பிகா, குட். அலிதா, ஓகே. சிவா, வெரி குட். ஓகே, 1912. ஓகேவா? இந்திய மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்படையும் என்று சுட்டிக்காட்டியவர் யார்? அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்படையும் என்று சுட்டிக்காட்டியவர் யார்? ஓகே, மறைமலையடிகள். ஓகேவா? அந்த வேர்டு யார் சொன்னன்றதான். எல்லாருமே தமிழுக்காக தான் போராடணும். பட் இந்த இதை யார் சொன்னன்றதான் கேள்வி. ஓகேவா? மறைமலையடிகள். ஓகேவா? ஆன்சர் வந்து பீமா. ஓகே, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 17 இந்திய பெண்கள் சங்கம் சென்னை அடையார் பகுதியில் யாரால் தொடங்கப்பட்டது? 1917 இந்திய பெண்கள் சங்கம், உமன் இந்தியா அசோசியேஷன், சென்னை அடையாறுல யாராலும் தொடங்கி வச்சோம்? அனிபெசன்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அனிபெசன்ட், டோரதி, ராஜதாஸ், மார்க்கெட் கசிம்ஸ். ஓகே, சிவா. ஓகே, பரவாயில்ல, வெரி குட். ஓகே, ரொம்ப வருஷம். அனிபெசன்ட், டோரதி, மார்க்கெட் கசிம், உங்க 3 பேரும் சேர்ந்தா 1917 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, கமான், குயிக்கா இது ஆன்சர் பண்ணி போகும் அப்படியே டக்குன்னு. 1709 தரங்கம்பாடியில டேஸ் அச்சகத்தை நிறுவியவர் யார்? கமான், எனக்கு 1 2 3 போட்டு அப்படி கம்ப்ளீட்டா ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. தரங்கம்பாடியில முழுமையான அச்சகத்தை யார் நிறுவினார்? ஆதி திராவிட மகஜன சபையை யார் நிறுவினார்? அப்படியே புக் பேக்கிங் கம்ப்ளீட்டா பார்த்துக்கணும். ஓகேவா? இந்தியாவின் நன்கு ஒழுங்குவிடும் தொழிற்சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? அரசு அதிகாரிகள் தேர்வு செய்ய நீதி கட்சி டேஸ் நிறுவப்பட்டது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கோட்டிலிருந்து முதன்முறையாக சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கமான், குயிக் ஆன்சர் பண்ணுங்க அப்படியே. 1 2 3 போட்டு. ஓகே, காங்கிரஸ். படிக்கிறோம் அப்படியே கம்ப்ளீட்டா அந்த புக்கை கவரேஜ் கொடுத்துரும். ஓகேவா? ஐ பிலீவ் தட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக் கம்ப்ளீட்டா ஒரு ரிவிஷன் எடுத்த மாதிரி இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, மறக்காம உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, பார்த்துடலாமா? தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை யார் ஏற்படுத்தினாரு? கமான்,
சீகன் பார்க். ஓகேவா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். ஆதி திராவிட மகாஜன சபை 1893 யாரு நிறுவனாங்க? இரட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள். ஓகேவா? இந்தியாவின் நன்கு ஒழுங்குமுறை தொழிற்சாலை எப்போது உருவாக்கப்பட்டது? 1918. அரசு அதிகாரிகள் தெரிசிய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது. கவனமா பார்க்கணும். நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்றது. பணியாளர் தீர்வாரியம் தான் நீதி கட்சி. பொது பணியாளர் தேர்வு பிரிட்டிஷ் இந்திய அரசு. ஓகேவா? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்டது முதல் நாள் தேர்தலோட மயிலை தமிழ் எம்சி ராஜா. ஓகேவா? எஸ் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, கவனம். முதலாக அச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி என்னது? புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார்? டேஸ் தமிழ் மொழியில் தூய்மையானத்தின் தந்தை என கருதப்படுகிறார். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயர் டேஸ் மாற்றம் செய்யப்பட்டது. டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். யார் அப்படின்றதான். இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஓகே, ஃபுல்லாமே புக் பேக் தான். ஓகே, முதலாக அச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி வந்து தமிழ் தான். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி நிறுவனர் FW எலிஸ். ஓகே, டேஸ் தமிழ் மொழியில் தூய்மையான தந்தை யாரு? மறைமலை அடிகள். தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பது முதலில் அங்கீகரிக்கிறது யாரு? நீதி கட்சி. நீதி கட்சி எப்போது? 1921 தான் இது கொடுத்துருவாங்க. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பேர் வந்து யாரு? பரிதிமார் கலைஞர். தமிழ் இசைக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்தார்? அபிரகம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? முத்துலட்சுமி அம்மா. ஓகே, இஸ் கிளியரா? ஓகே, சூப்பர் கைஸ், வெரி குட், வெரி குட் ஸ்ரீ சிவா. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேவா? அப்படி இதை பாருங்க. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டதா? பனைமொழிகள் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகள் மரபிலே சேர்த்து வைத்தார். ராபர்ட் கால்வெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கு நெருக்கமான நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையை நிரூபித்தார். திருவிக்கா தொழிற்சங்கத்தின் தொடக்கால முன்னோடியாகும். அப்படி ஆன்சர் பண்ணுங்க. சரி. நான் வாய்ஸ் மியூட் பண்றேன். ஓகே, சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 37 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. ஓகே, தேங்க்யூ சிவா. இந்த காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. கரெக்டா? கமான். ஓகே, கமான் கைஸ், ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே புவனேஸ்வரி, எவ்ரிஒன். ஓகே, சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியில் 1937 வரை இருக்கும். 1937 தான் படுதோல்வி அடையும். அந்த டைம்ல காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கணும். ஏன்னா இரட்டை அப்படின்றது வந்து மாண்டிங் சென்சஸ் வந்து எதிர்ப்பாங்க. ஓகேவா? காரணம் போட்டு ரெண்டுமே சரிதான். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்துக்கோமா.
இந்த பொறுத்துக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. எஸ் எஸ், தேங்க்யூ லலிதா. திராவிடர் இல்லம் தொழிலாளர் தனித்தமிழ் இயக்கம் ஜிவி சரிது சுருக்கம் யார் அப்படின்னு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே குயிக்கா கமெண்ட்ஸ் கைஸ். இது அப்படியே வீட்டில் உட்காந்து நீங்க படிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எஸ், come on. I think maybe this is last question. Okay. Okay guys, பார்த்துலாமா? திராவிடர் இல்லம் வந்து சி நடேசன் ஐயா. ஓகேவா? தொழிலாளர் பத்திரிகையை வந்து சிங்காரவேலன். தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜிவி சரிது சுருக்கம் இரட்டமலை சிறிது சுருக்கம் 1939. ஓகேவா? எஸ், கிளியரா? ஓகேவா? இது ஏபிசிடின்னு போட்டீங்கன்னா ஒன்று வந்து இது வந்து ஓகேவா? எஸ், 1B. குட் குட் கைஸ். கைஸ் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோமா? ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஐ திங்க் மேபி ஐ பிலீவ் தட் இந்த கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த யூனிட்ஸ்ல ஃபுல்லாமே கவர் ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கத்துல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ல கம்ப்ளீட்டா நீங்க இந்த யூனிட்ஸை கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ தேங்க்யூ சிவா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, கண்டிப்பா ரெடி பண்ணிட்டு ஸ்லாட்ஸ் கண்டிப்பா கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பா இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, குயிக்கா போயிருக்கோம். கண்டிப்பா மேக்ஸிமம் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு கிளாஸ். ஓகேவா? இன்ஸ்டாகிராம் இருக்குமா சிவா? இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சரிங்களா? இது டைனமிக்ஸ் டிஎன்பிசி தான். இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்ஸ் தெரியுதுங்களா? ஓகே, டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஃபாலோ. ஓகேவா? நம்ம லோகோ வந்துடும். ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்குற மாதிரி தான் இது இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு நடத்தலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் டெஸ்ட்டுக்கான மெயின் ஃபோக்கஸ் தான் இருக்கு. ஸோ படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? கூடிய நம்ம டெலிகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சிவா அண்ட் லலிதா, செல்சி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சப்போர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் டைம் தான் இருக்கு. குயிக்கா படிங்க, வெற்றியை சூடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ லலிதா. எனக்கு நான் குயிக்கா எனக்கு தெரியும் இந்த கொஸ்டின் வந்து இன்னும் டஃப் சூழ்நிலை மாதிரி உருவாகும். அதை நம்ம